வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் காமராஜ் கண்டபேசின் மாலை வணக்கங்கள். எல்லோரும் குரூப் 1 எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்க. அண்ட் கொஷின் பேப்பர் பார்த்தேன். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாராலையும் ஓடக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நேற்றே ஆன்சருக்கு விட்டுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நான் கட் ஆஃப் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கெஸ் பண்ணுவோம் நான் கெஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஸோ ரயில்வே எக்ஸாம் வரப்போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, அதாவது நான் என்ட்ரி போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டு எதாவது இருந்தாலும் கம்பைன் பண்ணி வந்தாலும் சரி, கம்பைன் பண்ணி வரலாலும் சரி. ஸோ அடுத்த போஸ்ட் அதுதான், குரூப் 2A இல்லை 2 ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. ஜூலையில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ஜூலை 17க்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மே மாதம் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மே மாதத்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே பங்க்சுவாலிட்டியாக சொன்னது கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சண்டே எக்ஸாம் நினச்சி மண்டே ஈவினிங் கீ விட்டுட்டாங்க. ஸோ வித்தின் 20 டேஸ்க்குள்ளே ரிசல்ட்டே வந்துடும், ப்ளம்ஸ் ரிசல்ட். ஸோ கரெக்டாக பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம அதாவது நேற்று நியூஸ் பேப்பர் 4/3/2019 நியூஸ் பேப்பர் தினமணி மற்றும் தினந்திலிருந்து பார்க்கலாம். அண்ட் ரெகுலராக இதுக்கப்புறத்தில் 2A, அதாவது 2A வரப்போகிற 2Aக்கு ஓரியன்ட் ஆகும். அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரியும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி சிலபஸ் சொல்லிடுறேன், அது நீங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் 2A ஈஸியாக அடிச்சிடலாம். அது ஸ்டேட் ரேங்க் எடுக்க மாதிரி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இப்போ நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, யாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா யாராச்சும் ஃப்ரெஷ்ஷாக படிச்சிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துலாம். அது நம்மளோட டார்கெட் 2Aவாக இருக்கணும், எல்லாரோட டார்கெட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிற மாதிரி போஸ்ட்டு ஒரு நல்ல போஸ்டிங் எடுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கே ஓகே, நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அதேமாதிரி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா தினமணிலேருந்து நிறைய ஈவெண்ட் இருந்துச்சு. நிறைய நல்ல ஈவெண்ட், அதாவது முக்கியமான ஈவெண்ட்டில் நிறையாவே இருந்துச்சு. இப்போ இருந்துச்சுன்னா 2Aவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ குரூப் 1 எக்ஸாம் சரி, அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் ஏ எக்ஸாம் நடந்துச்சு, அதுலேயும் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டீப்பாக போட்டிருக்காங்க, சின்ன சின்ன விருதுகள்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ எதையுமே விடக்கூடாது. ஆனால் படிக்கிறது முக்கியம் இல்லை, இப்போ வீடியோ பார்க்கறது நீங்கள் முக்கியம் இல்லை. வீடியோ பார்த்துட்டு ஒன்று எழுதுங்க, இல்லை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோ 2 டைம் பார்த்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் போட்டுக்கோங்க. புதுசாக ஒரு 176 ஒரு 180 பேஜ் நோட் போட்டுட்டு ரெகுலராக இது நியூஸ் பேப்பர் ஈவெண்ட் மட்டும் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் வர எழுதி வச்சுட்டே வாங்க. அடுத்து அடுத்த நாள் வீடியோ அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதும்போது அதை எழுதிட்டு முதல் நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். சும்மா அப்படி லைட்டாக பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா அதேமாதிரி மந்த்லி மேகசின் நான் ஒன்று சொல்கிறேன், எக்ஸாம் மாஸ்டர், டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், வின்மீன் லிங்க் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 4/3/2019 தினமணி மற்றும் தின இந்துவிலிருந்து. ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு காரணமான யார்? ஜெய்ஷ்-இ-முகமது பாகிஸ்தான் அமைப்பு. அதனுடைய தலைவர் மரணம் அடைஞ்சார், மசூத் அசார். புல்வாமாக்கு மரணம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு, அதாவது நம்ம எடப்பாடி சிஎம் அவர்கள் இல்லையா? ஸோ சிஎம் அவர்கள் 2000 ரூபாய் எல்லாருக்கும், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த சிறப்பு நிதி என்ன கொடுக்குறாங்கன்னா 4/3/2019 நேற்று தான். டேட் ரொம்ப முக்கியம். ஸோ மஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 4/3/2019. இந்திய புவியியல் ஆய்வுத்துறை GSI 169வது நாள். இந்திய புவியியல் ஆய்வுத்துறை GSI 169வது நிறுவன நாள். அடுத்து 7500 பரதநாட்டிய கலைஞர்கள் கின்னஸ் சாதனை எங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் 7195 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் நடந்துச்சு. எலிகளுக்கு இருளில் பார்க்கும் திறன், அதாவது பார்த்தீங்கன்னா எலிகள் இல்லையா, இருட்டில் பார்க்க திறன் அமெரிக்கா விஞ்ஞானிகள் சாதனை பண்ணிருக்காங்க. எலிகளுக்கு இருட்டில் பார்க்கும் திறனை உருவாக்கி யார் சாதனை செய்வாங்க? சமீபத்தில் அமெரிக்கா விஞ்ஞானிகள். அண்ட் 3வது ஈவெண்ட்டு நேபாள முன்னாள் துணை பிரதமர் மற்றும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பரத்மோகன் அதிகாரி காலமார். பேரே பரத்மோகன் அதிகாரி தான், 83 வயசு நினைக்கிறேன் அவருக்கு. நேபாளம் முன்னாள் துணை பிரதமர் மற்றும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பரத்மோகன் அதிகாரி காலமானார். அடுத்து 7வது நியூஸு, ஸ்பேஸ்எக்ஸ்ன்றது அமெரிக்காவுடைய ப்ரைவேட் விண்வெளி ஆய்வு நிறுவனம். அமெரிக்காவில் தனியார் விண்வெளி வீரர், அதாவது தனியார் விண்வெளி நிறுவனம், அது விண்வெளி வீரர்களை விண்வெளி கொண்டு செல்லும் விண்கலம் பார்த்தீங்கன்னா டிராகன் பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னு எந்த ராக்கெட் முன்னா பால்கன் 9 ராக்கெட்டு எங்கன்னா ஃப்ளோரிடா மாகாணத்தை ரீவ்லி என்ன பண்ணுங்கன்னா இது அனுப்புவதற்கு பதிலாக ஒரு பொம்மை அதை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. எங்கன்னா விண்வெளிக்கு ஸ்பேஸ்எக்ஸ் அனுப்பிச்சிருக்கு. எந்த ராக்கெட் மூலம்னா பால்கன் 9 ராக்கெட் மூலம். இது பேர் டிராகன். இப்போ போய்ட்டு வெள்ளிக்கிழமை ரிட்டர்ன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்ச் 3 பார்த்தீங்கன்னா உலக வன நாள். மார்ச் 3 உலக வன நாள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தினங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக அமையல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சமீபத்தில் நம்ம ஹெவி காம்படிஷன் எக்ஸாம் இருக்கிறது இப்படி தான் கிராஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தினங்கள் 1 இயராக
இருக்கு 12 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெய்லி மந்த்து முக்கியமான நாள்லாம் பார்த்துருங்க. ஸோ பார்த்துக்கலாம். 9th ஈவெண்ட்டு 2022 ஆசிய போட்டியில் கிரிக்கெட் வந்து மீண்டும் சேர்க்குப்பு. இப்போ வரப்போகிற 2022 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆசிய கோப்பை வந்து திருப்பி கிரிக்கெட் சேர்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2018 லாஸ்ட் டைம் நடந்ததில் இல்லை. அதுக்கு முன்னாடி 2010 2014 இருந்துச்சு. அதேமாதிரி வந்து லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ரன்கள் கடந்தாரு சொல்லியிருக்காரு. தோனி வந்து 13 ரன் கடந்தார் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில். பல்கேரியா மல்யுத்தத்தில் ஜெயிச்சுட்டாருன்னா தங்கம் பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் என்றவங்க லேடி வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது ஒடிசாவின் முதல் லோகாயுக்தா தலைவராகிய அஜித் சிங், அது வந்து அஸ்ஸாம் சீஃப் ஜஸ்டிஸ். அதாவதுன்னா இந்தியாவில் லோகாயுக்தா சட்டசபையில் முத நிறைவேறியதுன்னா ஒடிசா, அதை நடைமுறை கொண்டு வந்ததுன்னா மகாராஷ்டிரா. இப்போ எக்ஸாம் கூட கேட்டாங்க இல்லைங்களா, எக்ஸாமில் அதே தான். ஒடிசாவுடைய முதல் லோகாயுக்தா தலைவர் யாருன்னா அஜித் சிங். இவர் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அஸ்ஸாமுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கார் முன்னாடி. 2014 பிப்ரவரி 14 முதல்ல லோகாயுக்தாவை சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணி நிறைவேற்றம் பண்ணது யாருன்னா ஒடிசா தான். அதை நடைமுறை கொண்டு வந்து யாருன்னா மகாராஷ்டிரா. பிரம்மாண்ட ராமர் சிலை அயோத்தியில் கொண்டு போகிறாங்க சார். இதுக்கு முன்னாடி இப்போ சர்தார் அளவு சார் இருக்குது. இப்போ பிரம்மாண்ட ராமர் சிலை வந்து அயோத்தியில் கட்ட போகிறாங்க. 14 ஈவெண்ட்டு உலகிலேயே F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் வீரர் யாருன்னா அபிநந்தன் ஃப்ரம் ரஷ்யா. ரஷ்யா MiG-21 சொல்லிட்டு அதில் தான் அவர் பயணித்தார். அதை வச்சுக்கிட்டு வந்து F-16 வந்து தாக்கியிருக்கார். உலகிலேயே F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் வீரர் யாருன்னா அபிநந்தன் தான் சார். ஏவுகணை என்ன ஏவுகணை யூஸ் பண்ணால் VMBL-R-73 இதை தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் அவர் அரெஸ்ட்டில் இருந்தார், பாகிஸ்தான் அரெஸ்ட்டில். என்னைக்கு ஒப்படைச்சாங்கன்னா தேதி முக்கியம். 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அவர் ஒப்படைச்சிட்டாங்க பாகிஸ்தான் நம்மகிட்ட. விருது அவருக்கு வந்து பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க சார். ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு. விருது பேர் நான் வச்சுக்கோங்க. 15வது யூனிட்டு மும்பை செம்பூர் ஜேக்கப் சர்க்கிள் 2ஆம் கட்ட மோனோ ரயில் தொடக்கம். ஃபஸ்ட்டு மோனோ ரயில் எப்போ தொடங்கினா 2014 நாட்டின் முதல் மோனோ ரயில் தொடங்கியிருக்காங்க மும்பையில். 16 நிகழ்வு குடியரசுத் தலைவர் கோவை வந்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 14வது குடியரசுத் தலைவர் இல்லைங்களா. அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து 3/3/2019 தமிழ்நாட்டு கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. அவர் என்னைக்கு பதவி ஏற்றாருன்னா உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி ஏதாவது கொஷின் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 25/7/2017 ஜாயின் பண்ணியிருக்காரு. மொத்த தனிநபர் கடன் 2015 2 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இப்போ வந்து 6 லட்சம் கோடியாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18வது நிகழ்வு இந்திய தொழில் கூட்டமைப்பு CII ஹெட் தலைவராக S சந்திரமோகன். மார்ச் 3 உலக செல்வத்திறன் தினம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வந்து பேப்பர் கட்டிங்ஸோட சாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ இவர் தான் பார்த்தா கொடூரமாக இருக்கார், பயங்கரவாதி இவர். மசூத் அசார் ஆல்ரெடி சொன்னது தான், வேறு எதுவும் தேவையில்லை. இவன் பேர் தெரிஞ்சால் போதும், எந்த அமைப்பை தெரிஞ்சால் போதும். புல்வாமா தாக்குதலுக்கு இவன் தான் காரணம். அவர் தலைவர், அந்த டீமுடைய தலைவர் இவர். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வர நியூஸ் பேப்பர்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக அது ரூபாய் 2000 சிறப்பு நிதி, 2000 ரூபாய் சிறப்பு நிதி என்னைக்குன்னா 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எழுதி. இந்த மாதிரி கவர்மெண்ட் இது கட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஒரு டைம் வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும் அதில் பாயிண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து தான் நான் வந்து இந்திய புவியியல் ஆய்வுத்துறை CSI 169வது நிறுவன நாள் மார்ச் 4 2019. 7159 கலைஞர்கள் பங்கேற்றாங்க இல்லைங்களா. தினமணியில் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்காங்க. தின இந்துவில் பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். 7179 நினைக்கிறேன். என்ன சாதனை எங்கன்னா சிதம்பரம். நேபாள் முன்னாள் துணை பிரதமர் பரத்மோகன் அதிகாரி காலமானார். நான் ஒரு தேவையானதுக்கு எல்லா பாயிண்ட்டையும் மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ட்ராகன்னு பேர், ரீப்ளி பொம்மை இருக்குது அதுக்குள்ளே. நேற்று அமைச்சிருக்காங்க ஃப்ளோரிடா மாகாணத்துலேருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம். ஸோ விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்புறதுக்கு யாருன்னா SpaceX அமெரிக்காவுடைய ப்ரைவேட் நிறுவனம். வேறு எதுவும் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. 2022 ஆசிய போட்டியில் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கொண்டு வராங்க. 2018 லாஸ்ட் டைமில் இல்லை, 2010 14 இருந்துச்சு. அவ்வளோதான் சார். இல்லை பஜ்ரங் புனியா வந்து மல்யுத்தம் எங்கன்னா பல்கேரியா மல்யுத்தத்தில் கோல்டு வாங்கியிருக்காரு பஜ்ரங் புனியா. வினேஷ் போகத் வந்து வெள்ளி வாங்கியிருக்காங்க. போதும். இது ஒரு டைம் நல்லா படித்து பாருங்கள். கொஞ்சம் முக்கியமான ஈவெண்ட்டு. ஒடிசாவின் முதல் லோக தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி நியமனம் அஜித் சிங். அயோத்தியில் பிரம்மாண்ட சிலை கட்ட போகிறாலும் அதுதான் இது கட்டிங்ஸு. ஸோ வரும்போது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சும்மா பேசிகிட்டு இருக்காங்க.
நான் முன்னாடி சொல்லிட்டு அபிநந்தன் F-16 மைக் 20 தாக்கியிருக்காரு. உலகிலேயே ஃபஸ்ட்டு வீரர் இவர் தான். அதுக்கான பேப்பர் கட்டிங்ஸ் தான். ஒரு டைம் ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்க படிச்சுக்கோங்க. அந்த விருது சொன்னீங்களா, பகவான் மகாவீர அகிம்சா புரஸ்கார் விருது, ஒரு அமைப்பு இது கொடுத்துருக்கு. அந்த அமைப்பு பேர் அகில பாரதிய திகம்பர் ஜெயின் மகா சமாதி, அந்த அமைப்பு பேர். பீகாரில் 40 தொகுதியிலும் கைப்பற்றுவோம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ பீகாரில் எத்தனை தொகுதி இருக்குது? 40 தொகுதி இருக்குது, அவ்வளோதான். பணியின் போது உயிரிழந்த 36 தீயணைப்பு வீரர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டு. இந்த 36 பேருக்கு எவ்வளோன்னா தலா 3 லட்சம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நம்ம ஒழுங்காக கவனிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட்லாம் இப்போ ஒரு டைம் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். சும்மா இதை ஒரு டைம் படித்து பாருங்கள். மியான்மரை பற்றி போட்டிருக்காங்க. ஆங் சாங் சூகி இருக்கார் இல்லையா, அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ ஆட்சி தான் உயர்ந்தது. 25% அவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகம், மிச்சம் 70% தான் ஆங் சாங் சூகி அவங்க கட்சி. இருந்தாலும் வந்து ராணுவமே உயர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் படித்து பாருங்கள், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை தேவைகள் இருக்காது. குரூப் 1 தேர்வு தினமணியில் மிகப்பெரிய மிஸ்டேக்கு, 2.2 லட்சம் பேர் எழுதப்பட்டிருக்காங்க. இன்னொரு பேப்பர் பார்த்திங்கன்னா 1,69,000 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒழுங்காக பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடா சார்? உலக செவித்திறன் தினம், அதுவும் மார்ச் 3 தான். தாய் சேய் நல பெட்டக திட்டம் முதல்ல இருந்து தொடங்கிறார். ஸோ அப்போ தொடங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பேப்பர் கட்டிங்ஸ் வரும், பார்த்துக்கலாம். ஓகே சார், நேற்று ஈவெண்ட் நல்லா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கரெக்டாக ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ டார்கெட் வந்து 2A வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ 30,000 வேக்கன் விட்டுருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேக்கன்கள். ஸோ வரதான் போகுது. டைப்பிஸ் முடிச்சிருந்தாலும் போடுங்க, எது முடிச்சாலும் போடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் பண்ணாலும் கூட பரவாயில்ல, நிறைய சேனலில் பண்ணியிருக்காங்க, நானும் பார்த்தேன். ஸோ அதை கூட பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவை நீங்கள் எய்ம் வந்து அச்சீவ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் இல்லை ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நானே அதை வீடியோவாக பண்ணி போடுறேன், அதை அப்படியே நீங்கள் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து தமிழ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் நானே வந்து அதை வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ், அதை யூனிவர்சிட்டி மீன்ஸ் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். அதை வீடியோவாக பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்போ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா டயர்டாகும் போது பார்க்கணும், சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதெல்லாம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது புக் எடுத்து வச்சு படிங்க, அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே சார், தேங்க்யூ.